அனுசரணை வழங்குவோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை காக்க அனைவரையும் ஒன்றிணைக்கும் நோக்கில் சுயேட்சை வேட்பாளராக தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கருத்து. மக்கள் யுகத்தை உருவாக்குவதே தம்முடைய எதிர்பார்ப்பென ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச கருத்து. ஜனாதிபதியாக யார் வந்தாலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்காதென முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தெரிவிப்பு. ஒன்றிணைந்த தேசியவாத கொள்கையை மையமாக கொண்டு வடக்கில் முதல் பிரச்சார கூட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர தெரிவிப்பு. நுவரெலியா பூண்டலோயா கீழ்பிரிவு தோட்டத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 24 வீடுகள் சேதம். தொடர்வது முதன்மை செய்தி. நாட்டைக்காக அனைவரையும் ஒன்றிணைக்கும் நோக்கில் சுயேட்சை வேட்பாளராக தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இப்போது கட்சிகளின் அடிப்படையில் பிரிய வேண்டிய தருணமல்ல, நாட்டை காக்க அனைவரையும் ஒன்றிணைக்கும் நோக்கில் சுயேட்சை வேட்பாளராக தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். மேலும் ஸ்ரீலங்கா முதலாவது பிரச்சார கூட்டம் அனுராதபுரம் சல்காது விளையாட்டரங்கில் இன்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எம்முடைய பிரச்சார மாநாட்டில் பல்வேறு நிறங்கள் காணப்படுகின்றது. பல கட்சிகள் எம்மோடு இணைந்துள்ளார்கள். பல்வேறு தரப்பினர் நாட்டுக்காக எம்மோடு இணைந்துள்ளார்கள். நான் எனக்காக சுயலாபமாக சிந்திக்கவில்லை, மாறாக நாட்டு மக்களாகிய உங்களின் எதிர்காலத்திற்காகவே போட்டியிடுகின்றேன். நான் ஆட்சிக்கு வந்தபோது பல விடயங்கள் முடங்கியிருந்தது. அதனை எந்த தரப்பினரும் செய்ய முடியாத தருணத்தில் பொறுப்பேற்று யாராலும் செய்ய முடியாத விடயத்தை செய்து காட்டினேன். உர பிரச்சினை, வரி செயல் பிரச்சனை என ஏராளமான பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த தருணத்தில் உலக நாடுகளிடம் பேசுவதற்கு கூட ஏனைய தரப்பினர் தயாராக இல்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் தொடர்பில் பேசுகின்றார்கள். அதனை மாற்றப் போவதாக சஜித் அனுர குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அதனை எவ்வாறு செய்வதாயின் மீண்டும் வரிசைகள் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும். மக்கள் யுகத்தை உருவாக்குவதே தம்முடைய எதிர்பார்ப்பு என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தமது ஆட்சியில் சிறு மற்றும் நடுத்தர வர்க்கங்கள் பலப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பண்டரகம்பவில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். ராஜ்‍ය ආදායමට පමණක් රජයේ මුදල් වලට පමණක් களுத்துறை மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் நிச்சயம் வெற்றியை பெற்றுக்கொள்வோம். அதனூடாக மக்கள் யுகத்தை உருவாக்குவதே எம்முடைய எதிர்பார்ப்பாகும். 76 வருடகால ஜனநாயக வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் பிரதான எதிர்க்கட்சியால் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதிலும் எதிர்க்கட்சியாக இருந்தும் கூட நாம் நாட்டின் சுகாதார மற்றும் கல்வித்துறைக்காக மூச்சு திட்டம் மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் திட்டம் என்பவற்றை முன்னெடுத்திருந்தோம். இந்த திட்டங்கள் சுமார் 10,000 லட்சம் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்டது. அதற்காக அரசாங்கத்தின் நிதி பயன்படுத்தப்படவில்லை. நன்கொடையாக கிடைக்கப்பெற்ற பணத்தினூடாகவே இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அரசாங்கத்தினூடாக மாத்திரம் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க முடியாது. அந்நிய செலாவணி வருவாய் என்பது அவசியமாகும். அதற்காக முதலீட்டாளர்களை கவர வேண்டியது அவசியமாகும். நாட்டில் முதலீட்டை மேற்கொள்ள வெளிநாடுகளில் உள்ள நாட்டின் பிரஜைகள் ஆவலாக உள்ளனர். ஆனால் அந்த நிதியை ஊழல் மோசடியற்றவர்களிடம் வழங்குவதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதேபோன்று பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்ல வேண்டுமாயின் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகங்கள் வலுவடைய வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் எம்முடைய ஆட்சியில் எடுக்கப்படும். රට ගොඩ ගන්නට බෑ. රට ශක්තිමත් කරන්නට බෑ. මේ රට ගොඩ ගන්නට
ඍජු විදේශ ආයෝජන අවශ්‍යයි. විදේශීය රටවල ඉන්න අපේම ශ්‍රී ලංකේ ජනතාවගේ ආධාර ஜனாதிபதியாக யார் வந்தாலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்காதென முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி மரிய சுரேசீஸ்வரி தெரிவித்துள்ளார். மனித புதைகளுக்கான தேர்வை கோரி எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு இடம்பெற்ற பகுதியில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் அந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க தலைவி மரிய சுரேசீஸ்வரி அழைப்பு விடுத்துள்ளார். முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதியாக யார் வந்தாலும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்காது. ஏனென்று சொன்னால் அவ்வாறவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் குற்றம் புரிந்தவர்களை தாங்கள் காப்பாற்ற வேண்டும். அந்த இராணுவமாக இருந்தாலும் சரி, முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் காப்பாற்றும் முகமாகத்தான் ஜனாதிபதியாக வருவார்கள். அதால் நாங்கள் அவர்களை நம்பவில்லை, அதை பற்றி நாங்கள் சிந்திக்கவும் இல்லை. எங்களுக்கு யார் வந்தாலும் ஜனாதிபதி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏனென்றால் எங்களுக்கான தீர்வு எங்களுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் அவர்கள் அந்த ஓஎம்பி ஒன்றை உருவாக்கி இனிவரும் ஜனாதிபதியும் அந்த ஓஎம்பிக்கு தான் சப்போர்ட்டாக நிற்பார். ஓஎம்பி மட்டும்தான் இந்த தமிழினத்தை அழிக்கிறதுக்கு பெரிய ஒரு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. காணாமல் போனவைக்கு மட்டுமில்லை, தமிழருக்கு எந்த தீர்வும் வராது. இந்த தேர்தலை பற்றி கேட்டால் நாம் சொல்லுவோம், எங்களுக்கு இதால் எந்த ஒரு லாபமும் இல்லை. ஓஎம்பி அலுவலகம் நாட்டிலே உள்ள அரசாங்கத்தை, இந்த நாட்டிலே உள்ள பொய்யான ஒரு அரசாங்கத்தை காப்பாற்றி கொண்டு வருகின்றார்கள். காப்பாற்றுவதற்காக நாங்கள் வலிந்து காணாமையாக்கப்பட்ட உறவுகள் அவர்களுக்கு இடையாக இருக்கின்றோம். உள்நாட்டு பொறிமுறையில் ஓஎம்பியை பலமாக பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பலத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ஓஎம்பி அலுவலகம் இன்றும் எமது மக்களை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை மிரட்டி நாங்கள் விசாரணைக்கு வர சொல்லி 2 லட்சம் ரூபா காசு தாரமா என்று சொல்லி கூறி அவர்களின் ஒப்பங்கள் வேண்டி அவர்களுக்கு மரண சான்றிதழ்கள் கொடுக்கிறதுக்கான தொடர்ச்சியான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மனித புதகுழி தான் மூடப்பட்டது என்றாலும் இன்னும் எத்தனையோ மனித புதகுழிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலே இருக்கின்றது. இந்த மனித புதகுழியில உள்ளவர்கள் யார் என்பதை நாங்கள் கண்டறிய வேண்டும். அப்படியான ஒரு பலமான ஒரு மனித புதகுழியை இல்லாமல் செய்வதென்றது எமது இனத்தை அழிக்கப்படுவதாகத்தான் நாங்கள் யோசிக்கிறோம். இந்த மனித புதகுழிக்கான சரியான ஒரு தீர்வு காண்பதற்காக எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு கொக்கு தொடுவாய் மனித புதகுழி எங்கே இருக்கின்றோ அந்த புதகுழியை எவ்விடத்தை தோண்டப்பட்டார்களோ அந்த இடத்திலே நாம் மாபெரும் ஒரு போராட்டத்தை ஆரம்பிப்பதாக இருக்கின்றோம். ஏனென்றால் அந்த இடத்திலே நாங்கள் தொடங்கினால்தான் எங்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்கும். அனைவரையும் போராட்டத்திலே கலந்து கொள்வதற்கு அவசரமும் அவசியமான அழைப்பை இன்றைய நாள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பிலே 8 மாவட்டம் சார்பிலே நாம் இந்த அழைப்பை விடுகின்றோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று அனுராதபுரத்திற்கு விஜயம் செய்தார். அனுராதபுரத்தின் வரலாற்று சிறப்புமிக்க புனித தலத்திற்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்லேகம ஹேமரத்ன நாயக்க தேரரை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார். பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மத வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் மகா சங்கரத்தினர் பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர். அனுராதபுரத்தின் வரலாற்று சிறப்புமிக்க லங்காராம விகாரையின் விகாராதிபதி வணக்கத்திற்குரிய ரலபனாவி தம்மஜோதி நாயக்க தேரர் விசேட அனுசாசன உரை நிகழ்த்தியதுடன் நாட்டின் புத்த சாசனத்தை பாதுகாக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிகள் நிச்சயமாக அவரின் எதிர்கால வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் என சுட்டிக்காட்டினார். இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க ஜெயஸ்ரீ மகாபோதியை தரிசிக்க வருகை தந்திருந்த மக்கள் மத்தியில் சென்ற ஜனாதிபதி அவர்களுடன் சிநேகபூர்வ உரையாடலிலும் ஈடுபட்டார். அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, காஞ்சன விஜயசேகர, பந்துல குணவர்தன, ராஜாங்க அமைச்சர்களான ஷெகான் சேமசிங்க, லசந்த அழகியவண்ண, நாடாளுமன்ற உறுப்பினர்களான வஜிர அபேவர்தன, துமிந்த திசாநாயக்க உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ජීවිතයේ වැඩසටහනක් වෙන්න පුළුවන් අපි ආරම්භ කරේ ජයශ්‍රී මහ බෝධීන් හාමුදුර වඳ පුදාගෙන. நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொண்டு முன்னோக்கி பயணிக்க வேண்டியது அவசியமாகும். இளம் வேட்பாளர் என்ற வகையில் நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது எம்முடைய பொறுப்பாகும். நாம் எம்முடைய அரசியல் கொள்கையை மாற்றியமைக்கப் போவதில்லை. நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாத்துக் கொண்டு பயணிப்பதே எம்முடைய எதிர்பார்ப்பாகும். எம்முடைய முழுமையான அவதானம் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வதாகும். அதனைத் தொடர்ந்து எமது கட்சியை விட்டு விலகியவர்கள் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும். நாம் டீல் அரசியல்
அரசியலை மேற்கொள்வதில்லை. ரணில், சஜித், அனுரவும் கூட டீல் அரசியலை மேற்கொள்வதில்லை. நாட்டின் தேவைப்பாட்டிற்காக நாம் சில சந்தர்ப்பங்களில் கொள்கை அடிப்படையில் இணைந்து பணியாற்றிய தருணங்கள் உள்ளன. மாறாக இணைந்து கொள்பவர்களுடன் எந்தவிதமான டீலும் இருப்பதில்லை. எமக்கு நாட்டு மக்களுக்கும் இடையிலேயே டீல் உள்ளது. சவால்களை வெற்றி கொள்ள மக்கள் உறுதுணையாக இருப்பர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். சவால்கள் உள்ளன. ஆனாலும் கூட நாமல் ராஜபக்ஷ வெற்றி பெறுவார். எம்முடைய கட்சிக்கு வரவும் முடியும், செல்லவும் முடியும். දකින්න ලැබෙන බොහෝ කාරණාවල මේ රටේ සංස්කෘතියට හානිකර දේවල් බොහොමයක් සමාජයේ සිද්ධ වෙනවා. එහෙනම් මම හිතන්නේ තරුණ දේශපාලඥයන් විදිහට අපිට වක්කීම තියෙනවා. பம்பலப்பிட்டிய ஸ்ரீ மாணிக்க விநாயகர் கோயிலுக்கு விஜயம் செய்த அன்ருகுமார் திசாநாயக்க கோயிலின் பூஜகரை சந்தித்து கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டி ஆசிரையும் பெற்றுக்கொண்டார். அதேவேளை வெள்ளவத்தை காலி வீதியில் அமைந்துள்ள மகா சங்க சபையின் காரியாலயத்தின் ஸ்ரீலங்கா அமரபுர மகா சங்க சபையின் உப தலைவர் மாகலே நாஹித்த தேரரை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். இதன்போது நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து கலந்துரையாடியதுடன் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஆசிரும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தியும் இணைந்து கொண்டிருந்தார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அன்ருகுமார் திசாநாயக்க நாட்டின் முன்னேற்றத்திற்கு தேசிய ஒற்றுமை அவசியமான விடயமாகும். தேசிய மக்கள் சக்தியின் மீது பலர் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க ஆரம்பித்துள்ளனர். நாம் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் கலாச்சாரம் வீழ்ச்சி காணும் என கூறி பிரசாரங்களை மேற்கொள்கின்றனர். ஆனால் நாம் அத்தகையவர்கள் அல்ல. நாட்டின் சொத்துக்களை சேதத்திற்கு உள்ளாக்கியவர்கள் தற்போது நாட்டின் கலாச்சாரம் பற்றி கூறுகின்றனர். ஒன்றிணைந்த தேசியவாத கொள்கையை மையமாக கொண்டு வடக்கில் முதல் பிரச்சார கூட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை சிறுபான்மை என அரசியல்வாதிகள் மக்களை வகுப்பதை தாம் விரும்பவில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற அவர் யாழ் மாவட்ட குறு முதல்வரை சந்தித்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே இதனை தெரிவித்தார். ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கான வேலை திட்டத்தை நாம் வகுத்துள்ளோம். தமிழ் மக்கள், யாழ்ப்பாண தமிழ் மக்கள், வடக்கின் தமிழ் மக்கள், கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் உட்பட ஒட்டுமொத்த மக்களினதும் நல்வாழ்வுக்கு தேவையான திட்டமே வகுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிணைந்த தேசியவாத கொள்கையை மையமாக கொண்டே நாம் வடக்கில் முதல் பிரசார கூட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். அதேபோன்று பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மையின மக்களை அரசியல்வாதிகள் வகுப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நாம் அத்தகைய விடயத்தை நிராகரிக்கின்றோம். நாம் அனைவரும் ஒரே இன மக்கள். அதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. எம்முடன் வேண்டிய தரப்பினர் கலந்துரையாடலில் ஈடுபட முடியும். தமிழ் பொது வேட்பாளருக்கு மாத்திரமல்ல, நாடு தழுவிய ரீதியில் முன்னிலையாகியுள்ள அனைத்து வேட்பாளர்களும் எம்முடன் கலந்துரையாடலில் ஈடுபட முடியும். நாம் உரிய வேலை திட்டத்துடனேயே தேர்தலில் போட்டியிட முன்வந்துள்ளோம். දෙමළ ජනතාවත්, යාපනයේ දෙමළ ජනතාවත්, උතුරේ දෙමළ, නැගෙනහිර දෙමළ ජනතාවත්, ඒ වගේම ලංකාවේ ඉන්න සියලුම ජනතාවටත් අදාළ ඔවුන්ගේ ජීවිත සතුටු කරන වැඩපිළිවෙලක් තමයි අපි ඉදිරිපත් කළ තියෙන්නේ. முன்னதாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர யாழ்ப்பாணம் ஆயர் இல்லத்திற்கு சென்றார். அங்கு யாழ் மாவட்ட குறு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளாரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். சந்திப்பில் சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் தலைவர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, ஹெவிந்து குமார்துங்க, அனுராத ஜஹம்பத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற சர்வஜனம் அதிகாரம் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர சர்வமத தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். மதஸ்தலங்களுக்கும் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். அந்த வகையில் ஆரியகுளம் நாகவிகாரைக்கு சென்ற திலித் ஜெயவீர நாகவிகாரையின் விகாராதிபதி ஸ்ரீ விமல தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். தொடர்ந்து நெல்லை ஆதீனத்துக்கு சென்ற அவர் நெல்லை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞானசம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகளை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஐந்து சந்தியில் உள்ள ஜும்மா பள்ளிவாசலுக்கும் சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர சென்றிருந்தார். சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் தலைவர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, ஹெவிந்து குமாரதுங்க, அனுராத ஜஹம்பத் மற்றும் கூட்டணியின் முக்கியஸ்தர்கள் உடனிருந்தனர். தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தேர்தல் பிரச்சார கூட்டம் தலவாக்கலையில் இடம்பெற்றது.
ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்து தொழிலாளர் தேசிய சங்கம் இன்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடாத்தியது. பிரச்சார கூட்டம் தலவாக்கலையில் கட்சியின் அமைப்பாளர் நாகராஜ் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய தொழிலாளர் சங்கத்தின் தலைவருமான பழனி திகாம்பரம், நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் உதயகுமார் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏனென்றால் அவர் பின்னால் இருப்பவர்கள் இந்த நாட்டை நாசமாக்கியவர்கள், இந்த நாட்டில் ஊழல் புரிந்தவர்கள், கள்ளர்களும் திருடர்களும் அவர் பின்னால் இருக்கிறார். 30 வருடங்களாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்திருக்கார். 30 வருடங்களாக ஐக்கிய தேசிய கட்சி படு பாதாளத்தில் சென்று படுதோல்வி அடைந்திருக்கிறது. அவர்கள் கட்சியை கூட காப்பாற்ற முடியாதவர்கள் இந்த நாட்டை காப்பாற்ற முடியுமா சொல்லுங்க? அவர் பின்னால் இருப்பவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான் இருக்கிறாங்க. மக்கள் அவர் பின்னால் இருக்கிறார். இன்று மக்கள் தலைவர்கள் அனைவருமே சட்டீர் பிரேமதாச பின்னால் தான் இருக்கிறார். நிச்சயமாக நமது மக்கள் தெளிவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் சரியா வாக்களித்திருக்கோம். நாங்க மலைகள் பறந்து வளர்ந்து உங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டனால எங்களுக்கு தனி வீடு திட்டம் தான் வேணும், எங்களுக்கு நிலம் தான் வேணும், அதுக்கான ஒப்பனை வேணும், சிறு தோட்ட உறுப்பினராக்குங்க, இந்த மாதிரி நாங்க கோரிக்கை வைக்கிறோம். சஜித் பிரேமதாச வெற்றி நிச்சயப்பட்டிருக்கு. நூலியா மாவட்டத்தில் நாங்கள் 2 லட்சம் வாக்கு அதிக வாக்குகள் வெற்றி பெற செய்வோம். குறுகிய கால அரசியல் நோக்கங்களுக்காகவே கட்சி தாவல்கள் இடம்பெறுகின்றன எனவும் தோட்ட மக்களின் பிரச்சினைகளை சஜித் பிரேமதாச தீர்ப்பார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஹேட்டனில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இப்பொழுது கட்சி தாவல்கள் நடைபெறுகின்றது சந்தர்ப்பவாதிகளுடைய அரசியல் சூழ்நிலையாகவும், அதே போல தாங்கள் அடுத்த முறை பாராளுமன்றத்துக்கு வரவிட்டாலும் பரவாயில்லை, இந்த முறை கிடைக்கிறதை வைத்து நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் சில பேர் போகின்றார்கள். அவருக்கு நன்றாக தெரியும் சஜித் பிரேமதாச வருவார், வந்தால் அடுத்த முறை அவர்களுக்கு வர முடியாமல் போய்விடும் பாராளுமன்றத்திற்கு. ஏனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதித்துக் கொள்வோம் என்றுதான் ரெண்டு பார் லைசன்ஸ் வாங்கியிருக்கின்றார்கள் சில பேர் 3 பார் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள். இது குறுகிய கால அரசியலுக்கு தான் நாங்கள் அதை செய்யலாமே தவிர ஒரு நீண்ட அரசியலுக்கு, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இதை தலையிட மாட்டார்கள், அவர் செய்யவும் மாட்டார்கள். ஓட்டுங்கிறது ஏமாத்தி வாங்குறது தான், அது எந்த பிரச்சனையும் இல்லை. யார் வந்தாலும் இதுதான் சொல்ல போறாங்க. ஆனால் வந்த பிறகு அவர்களை வேலை வாங்க வைப்பதற்குன்னு நம்முடைய பிரதிநிதிகளை அனுப்பணும், அவங்க மூலமா வேலை வாங்கிக்கிறோம். அதுதான் உண்மை. எங்களை பொறுத்த அளவுல இந்த அரசாங்கத்துல, வருகின்ற அரசாங்கத்துல மலையக மக்களுக்கு என்னென்ன சேவை செய்ய முடியுமோ, என்னென்ன வகையிலே அவர்களுக்கு உதவ முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். சஜித் பிரேமதாச மத்தியிலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆட்சியை கையளிக்கும் முடிவை மக்கள் எடுத்துவிட்டனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் கொத்மலை தொகுதி அமைப்பாளரும் கொத்மலை அரசியல் அதிகார சபையின் உபத்தலைவருமான சண்முகம் திருச்செல்வம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று உரிமையுடன் வந்து கேட்கின்றார். எதிர்காலத்திற்கும் இந்த வேலை திட்டத்தை தொடர்வதற்காக மக்கள் ஆணையிடுமாறு. நிச்சயமாக மக்கள் இன்று அதற்கு முடிவு பண்ணிவிட்டார்கள். எதிர்வரும் காலத்தில் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும், வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார். மலையகத்தைச் சேர்ந்த கண்டி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ வேலுகுமார் அவர்கள் இன்று ஒரு வெற்றி ஜனாதிபதியுடன் கைகோர்த்து இருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி யாழ்ப்பாணம் நெல்லியடியில் இன்று காலை துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி துண்டு பிரசுரம் விநியோகிக்கும் நிகழ்வு நெல்லியடியில் இன்று காலை இடம்பெற்றது. இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மேற்கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தலைமையிலான அணியினரே வடமராட்சி நெல்லியடி பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி பிரச்சாரத்திலும் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தமிழர் தாயகத்திலே சமகாலத்திலே சிங்களமயமாக்குகின்ற செயல்பாடுகள், பௌத்தமயமாக்குகின்ற செயல்பாடுகள் எந்த விதமான தாமதங்களுமின்றி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொல்பொருள் திணைக்களத்தினுடைய ஆக்கிரமிப்புகள், வனஜீவராசிகள் திணைக்களத்தினுடைய ஆக்கிரமிப்புகள், வன பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய ஆக்கிரமிப்புகள், புத்தசாசன அமைச்சினுடைய ஆக்கிரமிப்புகள், பாதுகாப்பு அமைச்சினுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள், போலீசாருடைய அராஜகங்கள் என தமிழ் மக்களுக்கு எதிரான அராஜகங்கள் எந்த விதமான குறைச்சல்களும் இல்லாமல் தீவிரமாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. தமிழர்களுடைய தேசம் மிக தீவிரமாக கபலீகரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு பலம் மிக்க ஒரு ஆயுதமாக இந்த தேர்தல்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். நாங்கள் இதில் எடுக்கிற தீர்க்கமான உறுதியான முடிவுகள் எங்களுடைய இனத்தை நிரந்தரமாக இந்த தீவிலே பாதுகாப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். அந்த வகையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை
தமிழர்கள் புறக்கணிப்பது என்பது நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு வலுவான பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு எங்களுக்கான அந்த ஆத்ம பலத்தை, அரசியல் பலத்தை எங்களுக்கு கொடுக்கும். தேர்தலிலே போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்களுக்கு அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தமிழர்களுடைய வாக்குகள் தேவை. அவ்வாறு அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகள் தேவை என்று சொன்னால் இந்த சிங்கள பௌத்த பெரும்பான்மையின வேட்பாளர்கள் ஒற்றையாட்சி முறைமையை நீக்கி தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை அவர்கள் வெளியிடும் பட்சத்தில் மட்டுமே தமிழர்களுடைய வாக்குகள் வழங்கப்படும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் புறக்கணிப்போம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் இந்த தேர்தலில் இல்லாவிட்டாலும் அடுத்து வரும் தேர்தல்களிலாவது எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் இவர்களுக்கு உருவாக்க முடியும். நுவரெலியா பூண்டலோயா கீழ்பிரிவு தோட்டத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 24 வீடுகள் சேதமடைந்துள்ளன. நுவரெலியா பூண்டலோயா கீழ்பிரிவு தோட்டத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 13 வீடுகள் முற்றாகவும் 14 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. 17 வீடுகளிலிருந்து பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள், பெறுமதியான ஆவணங்கள், தங்க நகைகள், பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் மற்றும் பாடப்புத்தகங்கள் முற்றிலுமாக தீக்கிரையாகியுள்ளன. தீப்பரவலில் பாதிக்கப்பட்ட 24 குடும்பங்களைச் சேர்ந்த 80 பேர் தற்காலிகமாக தோட்டத்தின் ஆலய மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நிவாரண உதவிகளை தோட்ட நிர்வாகமும் கொத்மலை பிரதேச சபையினரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சினூடாகவும் வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நேற்றிரவு 8 மணியளவில் தீப்பரவல் இடம்பெற்றதுடன் பூண்டலோயா போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததுடன் சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதனிடையே தீ விபத்திற்கான காரணம் இதுவரையும் கண்டறியப்படாத நிலையில் பூண்டலோயா போலீசார் நுவரெலியா போலீஸ் கைரேகை அடையாள பிரிவுடன் இணைந்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நுவரெலியா பூண்டலோயா கீழ்பிரிவு தோட்டத்தில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ராமேஸ்வரன் நேரில் சென்று சந்தித்தார். அவர் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் அவர்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். அத்துடன் சேத விவரங்களையும் கேட்டறிந்து கொண்டார். இதேவேளை இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னெடுக்குமாறு பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் மற்றும் தோட்ட நிர்வாகத்துக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ராமேஸ்வரன் பணிப்புரை விடுத்தார். நுவரெலியா பூண்டலோயா கீழ்பிரிவு தோட்டத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 13 வீடுகள் முற்றாகவும் 14 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட சுமார் 80 பேர் தோட்ட ஆலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையிலிருந்து தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திற்கு பயணிகள் கப்பல் சேவை இன்று ஆரம்பமானது. காங்கேசன்துறை துறைமுகத்திலிருந்து சிவகங்கை கப்பல் நாகப்பட்டினத்திற்கு இன்று பயணத்தை ஆரம்பித்தது. 25 பயணிகள் இன்று காலை நாகப்பட்டினத்திற்கு பயணித்தனர். முன்னதாக இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த பயணிகள் கப்பல் நேற்று மாலை காங்கேசன்துறையை வந்தடைந்தது. 47 பயணிகளுடன் குறித்த கப்பல் இலங்கை காங்கேசன்துறைக்கு தனது முதல் பயணத்தை ஆரம்பித்தது. இலங்கையின் கடந்த கால மீறல்கள் ஒருபோதும் மறக்கப்பட முடியாதவை என கனடா அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரி தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடந்த கால மீறல்கள் ஒருபோதும் மறக்கப்பட முடியாதவை என்பதற்கும் எமது மீண்டலும் தன்மைக்குமான நிலையான சின்னமாக பிரம்டனில் நிர்மாணிக்கப்பட உள்ள தமிழின படுகொலை நினைவு தூபி திகழும் என கனடாவின் சுதேசிய உறவுகள் அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கனடாவின் ஒன்டாரியோவில் உள்ள பிரம்மன் நகரில் தமிழின படுகொலை நினைவு தூபியை அமைப்பதற்கு கடந்த வியாழக்கிழமை அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நினைவு தூபியை நிர்மாணிப்பதற்கு அனுமதி வழங்கிய பிரம்மன் நகர மேயர் ஃபெட்ரிக் பிரவுன் அவரது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை செய்திருக்கின்றார். அப்பதிவில் தமிழின படுகொலையினால் பாதிக்கப்பட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோரை நினைவுகூரும் நோக்கில் இந்நினைவு தூபி நிர்மாண நடவடிக்கையை முன்னெடுத்திருப்பதாக கனடிய தமிழர்களின் தேசிய பேரவை, பிரம்டன் தமிழர் அமைப்பு மற்றும் பிரம்டன் தமிழ் சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பு ஆகியவற்றுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள கனடாவின் சுதேசிய உறவுகள் அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரி, எமது கூட்டிணைவு மற்றும் உறுதிப்பாடு என்பவற்றுக்கான வலுவான அடையாளமாக திகழக்கூடிய வகையில் பிரம்டனில் தமிழின படுகொலை நினைவு தூபியை நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு மே மாதம் 18ஆம் தேதியை தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளாக அங்கீகரித்த முதலாவது தேசிய நாடாளுமன்றம் என்ற வரலாற்று முக்கியத்துவத்தையும் கனடா உரித்தாகியிருக்கின்றது என தெரிவித்துள்ளார். மியான்மரில் சைபர் குற்ற பிரதேசத்தில் சிக்கொண்டிருந்த இலங்கையர்கள் 20 பேர் மீட்கப்பட்டுள்ளனர் எனவும் ஏனையவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார்.
மியான்மரில் சைபர் குற்ற பிரதேசத்தில் சிக்கொண்டிருந்த எஞ்சிய 34 இலங்கையர்களையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மியான்மரில் சைபர் குற்ற பிரதேசத்தில் சிக்குண்டிருந்த இலங்கையர்கள் 20 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் மியான்மருக்கான விஜயத்தை மேற்கொண்டு சைபர் குற்றப்பிரிவில் சிக்குண்டிருந்த இலங்கையர்களை மீட்க தேவையான நடவடிக்கையை முன்னெடுக்கப்பட்டிருந்தன. மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாட்டின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சருடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தோம். அதன் பிரதிபலனாக எம்முடைய நாட்டின் பிரஜைகள் 20 பேரை எம்மால் அந்த பகுதியிலிருந்து மீட்க முடிந்துள்ளது. மீட்கப்பட்டவர்கள் நலனுடன் உள்ளனர். அவர்களை நாட்டிற்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 34 பேர் சிக்குண்டுள்ளனர். அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. போலியான முகவர்கள் ஊடாக மியான்மருக்கு சென்று இத்தகைய பகுதிகளில் சிக்குண்டவர்களையும் மீட்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ප්‍රශ්න නිරාකරණය කරන්න අපිට උදව් කරන්න කියලා. ඉන් පසුව අපි තායිලන්තයට ආපුවෙන් පස්සේ අපි තායිලන්තයේ ඒ නියෝජ්‍ය විදේශ ඇමතිතුමත් ඒ වගේම අපේ தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பில் இதுவரை 519 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு நேற்று மாத்திரம் 62 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேர்தல் சட்டமீறல் குறித்த முறைப்பாடுகளை அதிக அளவில் கிடைக்கப்பெற்றுள்ளன. அந்த வகையில் மாவட்ட முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு 23 முறைப்பாடுகளும், தேசிய தேர்தல் முகாமைத்துவ நிலையத்திற்கு 31 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. கடந்த ஜூலை 31ஆம் தேதி முதல் தற்போது வரையான காலப்பகுதியில் மொத்தமாக 519 முறைப்பாடுகளும் அதில் ஒரு வன்முறை சம்பவங்களும் அடங்குகின்றன. மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் உறவினரான சஞ்சல குணவர்தன ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்தார். மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் சகோதரியின் மகளான சஞ்சல குணவர்தன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். இதனை இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. மங்கள சமரவீரவின் மரணத்தின் பின்னர் அவரது குடும்பத்தில் இருந்து அரசியலுக்கு பிரவேசித்த முதல் நபராக சஞ்சல குணவர்தன குறிப்பிடப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரை ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தறை மாவட்ட அமைப்பாளராக நியமித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை கல்முனையில் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். 30 லட்சம் ரூபாய் பெறுமதி மிக்க ஐஸ் போதைப் பொருட்களுடன் 2 சந்தேக நபர்களை அம்பாறை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் நேற்று மாலை கைது செய்துள்ளனர். கல்முனை மற்றும் அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். பொலித்தீன் பைகளில் உரையிடப்பட்டு மிக சூட்சமமாக கடத்தி வரப்பட்ட போதைப் பொருளையும் கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர். மேலதிக விசாரணைகளை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் நல்லூரில் 40 போதை மாத்திரைகளுடன் நேற்று இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 24 வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் நீண்டகாலமாக போதைப் பொருட்பாவனைக்கு அடிமையானவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகரின் கீழ் இயங்கும் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கமைய இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். தம்புள்ளை பக்கமுன பிரதான வீதியில் பயணித்த பார்வையற்ற காட்டு யானையை சுட்டுக் கொன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பக்கமுன போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 3 போலீஸ் உத்தியோகத்தர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 15ஆம் தேதி இரவு இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக பக்கமுன வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு புதிய காத்தான்குடி ஹிஸ்புல்லா பாலர் பாடசாலையின் சிறுவர் சந்தை நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு புதிய காத்தான்குடி ஹிஸ்புல்லா பாலர் பாடசாலையின் சிறுவர் சந்தை நேற்று மாலை இடம்பெற்றது. இதன்போது மாணவர்கள் பல்வேறு பொருட்களை காட்சிப்படுத்தி இருந்ததுடன் விற்பனையிலும் ஈடுபட்டனர். பாலர் பாடசாலையின் தலைவர் அஸ்வின் ரியாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக சட்டத்தரணி ருஸ்பின் கலந்து கொண்டார். பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நாட்டின் 5 மாவட்டங்களில் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க காலியின் எல்பிடிய, நெலுவ, யாக்கலமுள்ள, நாகொட பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும், களுத்துறையின் எங்கிரிய, ஹொரண, புலத்சிங்கள, மத்தகம பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும், மாத்தறையின் பெட்டபெதரு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகள் மற்றும் ரத்னபுரியின் குருவிட, ரத்னபுரி, எலபாத, அகலியகொட, களவான பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும் நிலை 2 மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறையின் வல்லாவிட, பாலிந்தனுவர பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும், கேகாலையின் தேகியோவிட, தரணியகல, வரகபொல, யாட்டியாந்தோட்டை, கேகாலை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும், மாத்தறையின் அதுரலிய பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும், ரத்தனபுரியின் பெல்மடல்ல, நெவிதிகள பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும் 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை 5 மணி வரை எச்சரிக்கை அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிலவும் மழையுடனான காலநிலையை அடுத்து கடுகங்கை மற்றும் குடாகங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் சில பிரதேசங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிளட்சிங்கல, மதுராவள மற்றும் பாலித்தனுவர் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அடுத்த 48 மணித்தியாலங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் இன்று காலை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த கங்கைகளை அண்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி.